شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا رب. தௌஹீதை மூன்று பகுதிகளாக பிரித்து தௌஹீத் உலூஹியா, தௌஹீத் ருபூபியா, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத் என்பது உண்மையில் இஸ்லாத்தின் அடிப்படையான இறை கோட்பாடாக இருந்தால் முதல் அது அல் குர்ஆன் சொல்லி இருக்க வேண்டும். ஸாலிகுமுல்லாஹு ரப்புக்கும் ஹாலிகு குல்லி ஷை லா இலாஹ இல்லாஹு ஃபஅன்னா துஃபகூன். முதல் அது அல் குர்ஆன் சொல்லி இருக்க வேண்டும். இந்த ஆயத்துடைய விசேஷ தன்மை, இந்த ஆயத் இவர்கள் கூறக்கூடிய தௌஹீத் உலூஹியாவையும் உள்ளடக்கி இருக்கிறது, தௌஹீத் ருபூபியாவையும் உள்ளடக்கி கொள்கிறது. முதல் அது அல் குர்ஆன் சொல்லி இருக்க வேண்டும். முந்தி ஆரம்பத்தில் வந்த அந்த ஆயத்தில் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள், உலூஹியாவையும் அந்த ஆயத் பேசியிருக்கிறது, இவர்கள் கூறக்கூடிய ருபூபியாவையும் பேசியிருக்கிறது. முந்தி ஆரம்பத்தில் வந்த அந்த ஆயத்தில் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள், உலூஹியாவையும் அந்த ஆயத் பேசியிருக்கிறது, இவர்கள் கூறக்கூடிய ருபூபியாவையும் பேசியிருக்கிறது. மிக பிரமாண்டமான இஸ்லாமிய ஒரு உலகம், அந்த உலகத்தில் யாருமே பேசவில்லை. உண்மையிலே அந்த வீடியோவை நான் பார்த்துவிட்டு நான் ஆச்சரியப்பட்ட ஒரு பகுதி என்னவென்றால், அவர் பதில் சொல்லி இருக்கிறார், ஆனால் அவர் சொன்னதற்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் என்பதுதான். உண்மையிலே அந்த வீடியோவை நான் பார்த்துவிட்டு நான் ஆச்சரியப்பட்ட ஒரு பகுதி என்னவென்றால், அவர் பதில் சொல்லி இருக்கிறார், ஆனால் அவர் சொன்னதற்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் என்பதுதான். உண்மையாக கூறுவதாக இருந்தால் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ என்பவர்கள் ஒரு பொழுதும் தௌஹீத் ருபூபியா, தௌஹீத் உலூஹியா என்று பிரிக்கவில்லை. தக்ஸீமு தௌஹீத், தௌஹீதின் வகைகள், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேர்பட்ட தௌஹீதின் வகைகள். உண்மையாக கூறுவதாக இருந்தால் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ என்பவர்கள் ஒரு பொழுதும் தௌஹீத் ருபூபியா, தௌஹீத் உலூஹியா என்று பிரிக்கவில்லை. அதமி ஷரீகி ஃபில் உலூஹியத்தி வ ஹவாஸிஹா, இறை கோட்பாடில் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் ஒருவன் என்பதில் வேறு யாரையும் கூட்டாக்க கூடாது. அல் இஷ்ராக் என்பது இஸ்பாத்து ஷரீகி ஃபில் உலூஹியா, இறை கோட்பாடில் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் என்ற விடயத்தில் அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்குவது. வணங்குவதற்கு தகுதியான இறைவன் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் மாத்திரம். இந்த வகையில் அஹத் என்ற அந்த வார்த்தை தெளிவுபடுத்தும் தௌஹீத் எது? உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், அல்லாஹ் ஒருவன் என்பது அல்லாஹு வாஹிதுன் ஃபீ தாத்திஹி, அவனுடைய தாத்தில் அவன் தனித்தவன். அல்லாஹு வாஹிதுன் ஃபீ சிஃபாத்தி, அவனுடைய பண்புகளிலும் அவன் தனித்தவன். அல்லாஹு வாஹிதுன் ஃபீ அஃஆலி, அல்லாஹ்வுடைய செயற்பாடுகளிலும் அவன் தனித்தவன். அல்லாஹு வாஹிதுன் ஃபீ அஃஆலி, அல்லாஹ்வுடைய செயற்பாடுகளிலும் அவன் தனித்தவன். எனவே இந்த தௌஹீத் என்பது உலூஹியாவிலும் தௌஹீத் இருக்க வேண்டும், ருபூபியாவிலும் தௌஹீத் இருக்க வேண்டும், அல் அஸ்மா வ சிஃபாத்திலும் தௌஹீத் இருக்க வேண்டும் என்பதாக இந்த தௌஹீதை 3 வகைகளாக பிரித்து கூறக்கூடிய இந்த தௌஹீத் தெளிவாகவே அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய அகீதாவுக்கு சுத்தமாக குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணான ஒரு தௌஹீத் ஆகும். எந்த ஒரு இடத்திலும் இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தௌஹீத 3 பகுதிகளாக பிரித்து தௌஹீத் அல் உலூஹியா, தௌஹீத் அர் ருபூபியா, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத் என்று பங்கு அவர் பிரிக்கவில்லை. அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டதை தரிப்படுத்துவதில் பங்கு அவர் பிரிக்கவில்லை. ஒவ்வொரு படைப்பினங்கள் மீதும் நம்பிக்கை கொள்வது கடமையான ஈமானின் அடிப்படை என்பதை தெளிவுபடுத்தி சலாசத்து அஷ்யா 3 விடயங்களை தெளிவுபடுத்துகிறார். பங்கு அவர் பிரிக்கவில்லை. சலாசத்து அஷ்யா 3 விடயங்களை தெளிவுபடுத்துகிறார். பங்கு அவர் பிரிக்கவில்லை. சலாசத்து அஷ்யா 3 விடயங்களை தெளிவுபடுத்துகிறார். எனவே நாங்கள் தௌஹீது 3 வகை சொல்றது அல்லாஹுவை ஈமான் கொள்வதன் 3 வகையைத்தான் சொல்கிறோம். அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவதை 3ஆக பிரிக்க வேண்டும் என்று தான் சொல்கிறோம். எனவே ஒருவர் ஈமான் கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஈமானுடைய அடிப்படையான அம்சங்கள் இந்த 3ம் அவருடைய உள்ளத்திலே அவர் உறுதி கொண்டால்தான் அவர் ஒரு முஃமினாக கருதப்படுகிறார். எனவே நாங்கள் தௌஹீது 3 வகை சொல்றது அல்லாஹுவை ஈமான் கொள்வதன் 3 வகையைத்தான் சொல்கிறோம்.
அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவதை மூன்றாக பிரிக்க வேண்டும் என்று தான் சொல்கிறோம். எந்த ஒரு இடத்திலும் இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தௌஹீத மூன்று பகுதிகளாக பிரித்து தௌஹீத் அல் உலூஹியா, தௌஹீத் அர் ருபூபியா, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத் என்று பங்கு அவர் பிரிக்கவில்லை. எனவே ஒருவர் ஈமான் கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஈமானுடைய அடிப்படையான அம்சங்கள் இந்த மூன்றும் பங்கு அவர் பிரிக்கவில்லை. இந்த மூன்றும் அவருடைய உள்ளத்திலே அவர் உறுதி கொண்டால்தான் அவர் ஒரு முஃமினாக கருதப்படுகிறார். நீங்க தான் உங்களுக்கு முன்னும் பின்னும் முரண்படுகிறீர்கள். அஸ்மீர் ஹசன் ஹஸ்ரத்தே சொல்லுவார், அவங்க ரப்பா ஏற்றுக்கொள்ளலாண்டுவாங்க. முஷ்ரிக்கீன்கள் இவர்கள் தௌஹீத் ருபூபியா இதனை ஏற்றிருந்தார்களாம், ஆனால் தௌஹீத் உலூஹியா இருக்கவில்லையா? முஷ்ரிக்கீன்கள் வணக்க வழிபாடுகளில் ஒரு சாணி படைத்த ஒருவனை ஏற்றுக்கொள்வதுடன் அவனுடன் சேர்த்து இன்னும் வேறு கடவுள்களை வணங்குகிறார்கள். முஷ்ரிக்கீன்கள் இவர்கள் தௌஹீத் ருபூபியா இதனை ஏற்றிருந்தார்களாம், ஆனால் தௌஹீத் உலூஹியா இருக்கவில்லையா? முஷ்ரிக்கீன்கள் வணக்க வழிபாடுகளில் ஒரு சாணி படைத்த ஒருவனை ஏற்றுக்கொள்வதுடன் அவனுடன் சேர்த்து இன்னும் வேறு கடவுள்களை வணங்குகிறார்கள். அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்கள் முதல் பதிவிலே சொன்னார், மக்கா முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பல தடவை சொன்னார். இவர்கள் கூறுவதை போன்று உண்மையில் இந்த முஷ்ரிக்கீன்களிடம் தௌஹீத் ருபூபியா இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தில் உண்மையானவர்கள், ருபூபியாவில் உண்மையானவர்கள் என்று அந்த ஆயத்து சொல்லவில்லை. கேட்டால் லயகூலுன் அல்லாஹ் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ருபூபியாவில் உண்மையானவர்கள் என்று அந்த ஆயத்து சொல்லவில்லை. கேட்டால் லயகூலுன் அல்லாஹ் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ருபூபியாவில் உண்மையானவர்கள் என்று அந்த ஆயத்து சொல்லவில்லை. முஷ்ரிக்கீன்கள் வணக்க வழிபாடுகளில் ஒரு சாணி படைத்த ஒருவனை ஏற்றுக்கொள்வதுடன் அவனுடன் சேர்த்து இன்னும் வேறு கடவுள்களை வணங்குகிறார்கள். யுஸ்பிதூன சானிஅன், படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டு அவனுக்கு இபாதத்தில் இணை சேர்த்தார்கள். இவங்க தான் முஷ்ரிக்கு. அதனால தான் மக்காவால் மக்களை நாங்கள் முஷ்ரிக்குன்னு சொல்றோம். நீங்க தான் உங்களுக்கு முன்னும் பின்னும் முரண்படுகிறீர்கள். முன்னால் உள்ள வீடியோவில் என்ன சொன்னீங்க? மக்கா முஷ்ரிக்குகள் ஏற்றுக்கொண்டாங்கன்னு மாற்றி பேசினீங்க. தௌஹீத் ருபூபியாவை அவங்க நம்பலன்றீங்க. இவர்கள் கூறுவதை போன்று உண்மையில் இந்த முஷ்ரிக்கீன்களிடம் தௌஹீத் ருபூபியா இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தில் உண்மையானவர்கள், ருபூபியாவில் உண்மையானவர்கள் என்று அந்த ஆயத்து சொல்லவில்லை. நீங்க தான் உங்களுக்கு முன்னும் பின்னும் முரண்படுகிறீர்கள். கேட்டால் லயகூலுன் அல்லாஹ் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். முஷ்ரிக்கீன்கள் வணக்க வழிபாடுகளில் ஒரு சாணி படைத்த ஒருவனை ஏற்றுக்கொள்வதுடன் அவனுடன் சேர்த்து இன்னும் வேறு கடவுள்களை வணங்குகிறார்கள். நீங்க தான் உங்களுக்கு முன்னும் பின்னும் முரண்படுகிறீர்கள். நாங்கள் சொன்னோம் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் ஷிர்க் செய்தார்கள் என்று சொன்னோம். யாராவது அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா அல் குர்ஆனில் இடம் பெற்றிருக்கிறது. இஸ்ஸவா பிதாத்திஹி என்ற ஒரு வார்த்தையை இணைப்பார்களா இருந்தால் இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய பார்வையில் அவர் வழிகட்ட பித்அத்காரர். இஸ்ஸவா பிதாத்திஹி என்ற ஒரு வார்த்தையை இணைப்பார்களா இருந்தால் இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய பார்வையில் அவர் வழிகட்ட பித்அத்காரர். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்கள் காட்டுகின்ற முதலாவது உதாரணம் பொருத்தமான உதாரணம்தான். என்ன? அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அரிஷுக்கு மேல் உயர்ந்து விட்டான் என்பதை சொல்லுகின்ற பொழுது இஸ்தவா பிதாத்திஹி என்று சொல்லிவிட்டால் அவர் வழிகட்டு போய்விட்டார், அவர் ஒரு பிதுஅத்தை உருவாக்கிவிட்டார் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஹசரத் ஹசனி அஸ்மீர் அவர்களுடைய முதலாவது உரையில் சொல்லும் பொழுது மக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், அல்லாஹ் ஒருவன் என்பது அல்லாஹு வாஹிதுன் ஃபீ தாத்திஹி, அவனுடைய தாத்தில் அவன் தனித்தவன். இஸ்ஸவா பிதாத்திஹி என்ற ஒரு வார்த்தையை இணைப்பார்களா இருந்தால் இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய பார்வையில் அவர் வழிகட்ட பித்அத்காரர். அல்லாஹ்வை போன்று வேறு தாத் கிடையாது. மக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், அல்லாஹ் ஒருவன் என்பது
அல்லாஹு வாஹிதுன் ஃபீ தாத்திஹி இஸ்ஸவா பிதாத்திஹி என்ற ஒரு வார்த்தையை இணைப்பார்களாக இருந்தால் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய பார்வையில் அவர் வழிகட்ட பிதாத்காரர். அவனுடைய தாத்தில் அவன் தனித்தவன், அவனுடைய தாத்தில் அவன் தனித்தவன், அவனுடைய தாத்தில் அவன் தனித்தவன். அல்லாஹ்வை போன்று வேறு தாத் கிடையாது. அவர் ஷரியாவின் அடிப்படையில் தௌஹீதை வரை பிரிப்பார். அந்த சஅத் அத்-தஃப்தாஸானி அவர்கள் தெளிவுபடுத்துகிற அந்த வரைவிலக்கணத்தை விளங்கப்படுத்துகிற பொழுது இதே ஜாத் என்ற வார்த்தையை சொல்லுவார். ஜாத் என்ற வார்த்தை நேரடியாக அல்லாஹுவை குறிப்பதற்கு சொல்லப்படுகின்ற வார்த்தையை அல்லாமல் அது ஒரு விளக்கம் அல்ல, அது ஒரு தஃப்சீர் அல்ல. விளங்குதா உங்களுக்கு? எனவே இதை அவரே சொல்லுவார். நான் அந்த வீடியோத்துன்னு உங்களுக்கு எடுத்து போடுறேன், பார்க்கலாம். மக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், அல்லாஹ் ஒருவன் என்பது அல்லாஹு வாஹிதுன் ஃபீ தாத்திஹி, அவனுடைய தாத்தில் அவன் தனித்தவன். அல்லாஹ்வை போன்று வேறு தாத் கிடையாது, அல்லாஹ்வை போன்று வேறு தாத் கிடையாது, அல்லாஹ்வை போன்று வேறு தாத் கிடையாது. இஸ்ஸவா பிதாத்திஹி என்ற ஒரு வார்த்தையை இணைப்பார்களாக இருந்தால் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய பார்வையில் அவர் வழிகட்ட பிதாத்காரர்.